சொல்லு சித்தி, எப்படி இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆகுது. ரேவதி என்ன பண்றா? அவ ஒர்க் போறது இருக்கட்டும். உன் புருஷன் என்ன உன்னை விட கம்மியா சம்பாதிச்சிட்டு இருக்கான்? ஏதாவது நிறைய சம்பாதிக்கிற வேலையை பார்த்து கொடுக்க வேண்டியது தானே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு கிடைக்கிறது நல்லதாவே கிடைக்கும். எங்களுக்குள்ள என்ன போட்டியா பொறாமையா? நாங்க என்ன ரேஸ்லயா ஓடிட்டு இருக்கோம்? சரி, அது உன் பாடு பல லட்சம். ஆமா, அவர் ஒழுங்கா உன்னை பாத்துக்கிறாரா? வெளியில கிளியில கூட்டிட்டு போறாரா? கோவப்பட்டு அடிக்க கிடிக்க வரானா? ஏய், ஏதாவது இருந்தா சொல்லுடி. உள்ளே வச்சு கவலைப்பட்டு இருக்காத. சித்தி, ஃபோன் பண்ணியா? சாப்பிட்டியா? எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுட்டு அகைன் அடுத்த மாசமும் இப்படி ஃபோன் பண்ணி இப்படி கேக்குறதோட நிறுத்திக்கோ, சரியா? அதை விட்டுட்டு இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் பண்ற வேலை வச்சுக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. மேரேஜ் லைஃப்ல நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு PhD பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தா பொழைச்சிப்பேன்னு பார்த்தா நீ என்னமோ ஓவரா பண்ற. ஐயோ சித்தி, நானே இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பேனே தவிர உன்கிட்ட அட்வைஸ்னு வந்து கண்டிப்பா நிக்க மாட்டேன். அப்படி நின்ன என்ன செருப்பால அடி. அதுவும் 2 செருப்புல ஒரு செருப்ப வாயில கவ்விக்கிட்டு இன்னொரு செருப்பால சப்பு சப்புன்னு அடி. அதானே, நல்லது சொன்னா நம்ம பேச்ச யாரு கேக்குறாங்க? சரிடி, நீ போய் உன் புருஷன் பின்னாலேயே மாலா மாலான்னு போய் அல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. ஏய் சீ, வாய மூடுறி. இவ்வளோ ரகசியமா யார்கிட்ட பேசுற? எங்க சித்தி. ஓ, அதே இவ்வளோ யோசிச்சு சொல்ற? சித்திட்ட தான் பேசுறேன்னா நல்லா நெத்தி போட்டல சொல்ற மாதிரி அடிச்சு சொல்ல வேண்டியதானே? எங்க கிருஷ்ணவேணி சித்தி. சரி, ஓகே, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க பாத்திரங்கள் விடுங்க. ஓகே? ஏய் நில்லு. எதுக்கு நான் ஏன் பாத்திரம் கழுவணும்? நீங்க தானே சொன்னீங்க ஆணும் பெண்ணும் சமம்னு. பை போக்கி. ஓ, ஓகே, பலபலன் கழுவி வச்சிடுறேன். ஆணும் பெண்ணும் சமம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன உண்மையுமே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்கிறேன்.